அந்தப் பக்கம் இந்தப் பக்கம் சாயாமல் நடுவில் நிற்பதே அறம். நீதி தவறாதே. நடுவுநிலையாளர்கள் சான்றோர்கள். அவர்களின் செல்வம் அடுத்த தலைமுறைக்கும் தானாய் செல்லும். சந்ததிகள் சாட்சியாவார்கள். அவர்களுக்குத் தாழ்வு வராது. வந்தாலும் உலகம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாது. அவர்களின் வார்த்தைகள் வழுக்குவதே இல்லை. தராசு போல் சமமாய் நீதி வழங்குவார்கள். இன்பமும் துன்பமும் இரவு பகல் போன்றது. மாறி மாறித்தான் வரும். நடுவு நிலைமை இதயம் போன்றது. மனம் தடுமாறுவது அழிவின் அறிகுறி. எச்சரிக்கையாயிரு. நீதி தவறாதே. தம்மைப் போலவே பிறரையும் கருதி வாணிபம் செய். வாழ்வாங்கு வாழ்வாய். நீதி தவறுபவன் தன் சவக்குழியை தானே வெட்டிக் கொள்கிறான். நீதி தவறாதவனின் புகழை காலம் தன் கருவில் பத்திரப்படுத்தி தேவையான போதெல்லாம் பிரசவித்துக் கொண்டே இருக்கிறது. அதிகாரம் 12 நடுவு நிலைமை. திருக்குறள்.